வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான, ரொம்ப சுவையான, எல்லாருக்கும் பிடிச்சமான உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் செய்ய போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா லஞ்சு பாக்ஸு கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 3 உருளைக்கிழங்கையும் நல்லா கழுவிட்டு தோலை நல்லா சீவிக்கோங்க. அந்த மாதிரி சீவிட்டு நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெல்லிசா. இப்போ இந்த மாதிரி நல்லா சீவிக்கங்க. உருளைக்கிழங்க சீவிட்டு நல்லா கழுவி ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா கிழங்கையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ உருளைக்கிழங்க இந்த மாதிரி சீவி எடுத்தாச்சு. நம்ம இட்லி குண்டால வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பாதி வேக்காடு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இட்லி தட்டில் இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்க இதில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கு முன்னாடி ஒரு 6-7 நிமிஷம் அப்படி நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இட்லி தட்டில் இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி சூடாகிறதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா சூடானதுக்கு முன்னாடி இந்த இட்லி தட்டை எடுத்து இந்த மாதிரி வச்சு ஒரு 6-7 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. குழையாத அளவுக்கு ஒரு பாதி வேக்காடு வேக வச்சு நம்ம ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் வேகட்டு நம்ம உருளைக்கிழங்க ஸ்லைஸாக கட் பண்ணி சிப்ஸ் மாதிரி போட போகிறோம். அதுக்கு ரெடி பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்க நான் கத்தியில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைன்னா சீவி கூட எடுத்துக்கோங்க. வாழைக்காய் பஜ்ஜி போடுற மாதிரி நீங்கள் சீவிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா தண்ணியில் துடைச்சிட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இட்லி தட்டில் வேக வச்சது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்திருக்கும். நம்ம அதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதை ஆற வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை ஒன்றா எண்ணெயில் அந்த மாதிரி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயை ஒட்ட வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மொத்தமாக கொட்டிடாமல் ஒன்றா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி முன்னாடி இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி எண்ணெயில் கலர் மாதிரி வரணும். அந்தளவுக்கு வர்றப்ப ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக நம்ம உப்பு மிளகாத்தூள் தான் போடணும். இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம இந்த மாதிரி சிப்ஸு ரெடி பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கை இந்த எண்ணெயில் ஒன்றா ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை நல்லா காய வச்சுட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ ஒன்றா இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து முன்னாடி திருப்பி போட்டு நல்லா கலர் மாதிரி வர்ற அளவுக்கு திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டோன்னா நல்லா சலசலன்னு இந்த மாதிரி நுரைச்சி நல்லா வேகும். எண்ணெயெல்லாம் அடங்கினதுக்கு முன்னாடி திருப்பி போட்டு நம்ம ஒன்றா எடுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே பொரியட்டும். இந்த மாதிரி ஒரே தடவையாக பொரிச்சு கூட வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் திரும்பவும் 2 தடவை கூட பொரிச்சுக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி பொரிச்சிட்டு திரும்ப ஒரு தடவை எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ இந்த மீதமுள்ள உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி ஒன்றா இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. வேகிறப்ப அப்படி எண்ணெய் நல்லா மாதிரி நுரைச்சி வரும். வெந்ததுக்கு பின்னாடி நல்லா அடங்கிடும். நல்லா கலர் மாதிரி வரணும். இப்போ திருப்பி போட்டு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முன்னாடி நல்லா வெந்துருச்சு. இப்போ தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் உப்பு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா குலுக்கி வச்சுக்க வேண்டியது. கலந்து விட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்துக்கங்க. ஃபஸ்ட்டு கலந்துட்டு திரும்ப குலுக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சாஸ் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுங்க குழந்தைங்க. அதனால இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சு டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுங்க. இந்த பக்கம் சிப்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு லஞ்சு பாக்ஸு கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.